ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் இருக்கிற மதர் ஆஃப் த பிரைட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் கலந்த ஒரு காமெடி ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் கலந்த ஒரு காமெடி ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறத லைட்டாக இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் எம்மா அப்படிங்கிற பெண்ணுக்கு ஆர்ஜே அப்படிங்கிற நபர் மேரேஜ் ப்ரப்போசலுக்காக ஒரு ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கு எம்மாவும் எனக்கு ஓகே தான், ஆனால் அம்மாவை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மேரேஜ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரிங்கை மாட்டிக்கிறாங்க. இப்போ எம்மா போய் அவங்க அம்மாவான லேனா கிட்டக்க போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசலில் ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவனை இன்னும் ஒரு மாதத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறாங்க. எடுத்து இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை ஏற்றுப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸில் இருந்த இவங்களுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் பிடிச்சிருக்கு, ஓகே தாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரோட மேரேஜை புக்கெட் அப்படிங்கிற அந்த ஊரில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்களும் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்த எல்லாருமே அந்த ஊருக்கு எல்லாருமே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினான லேனாக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. லேனா தான் ஹீரோயினா அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக்காக இருந்திருக்கும். ஆமாங்க, உண்மைக்குமே பொண்ணோட அம்மா தான் ஹீரோயின், பொண்ணோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ. ஸோ இவங்க ரெண்டு பேருமே முன்னால் காதலிச்சிருக்கிறாங்க. ஸோ காதலிச்சு ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் போன இவங்களோட ரிலேஷன்ஷிப் வில் அப்படிங்கிறவர் சொல்லாமல் கொள்ளாமல் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொரு சைடில் இவங்களும் நம்பரை பார்த்தீங்கன்னா மாற்றி சேஞ்ச் பண்ணி இவங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பிரிஞ்சு போன இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட பசங்களோட கல்யாணத்தில் இவங்க ரெண்டு பேரும் திருப்பி காதலிக்க ஆரம்பிச்சு இவங்க எப்படி திருப்பி கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் பியர்டாக இருக்கிறதாலும் பார்க்கறதுக்கு சூப்பர் அமேசிங்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் காமெடியாக இருக்கட்டும், ஹியூமர் சென்ஸாக இருக்கட்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கேரக்டர் டெவலப்பிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே சூப்பராக கையாண்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு குறுகிய கேரக்டர்ஸை டெவலப் பண்ணியிருந்தாலும் அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ படத்தோட தமிழ் டப்பிங்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல தமிழ் டப்பிங் ப்ரெசன்ட் கொடுத்துருக்கனால நமக்கு எல்லா டைலாக்ஸுமே மெர்ஜ் ஆகிற மாதிரி சூப்பராக அமேசிங்காக வந்திருக்குங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது பெரிய லெவலில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. சின்னதாக ஒரு சீனில் மட்டும் இவங்க நியூடிட்டாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுவுமே டார்க் ஷேடில் மறைச்சு தான் காட்டியிருப்பாங்க. அதனால் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இந்த ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 5க்கு 3.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா தான், ஆனால் அந்த ஹியூமர் சென்ஸ் கலந்த ஒரு வித்தியாசமான ட்ராமா பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.